ஓம் நம் கணபதியே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீட்டில் விருந்தாளி வந்திருந்ததால் சற்று நேரமாகிவிட்டதே. வேலை செய்யும் வீட்டில் சத்தம் போடுவார்களே. சரி, சமாளிக்கலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டே வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் கலா. கலா கீதா வீட்டில் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து தருகிறாள். கீதாவுக்கு சரியான நேரத்திற்கு வேலைக்கு வர வேண்டும். ஒரு ஜென்ஸ் பர்ஸ் நடு ரோட்டில் கிடந்தது. தயங்கிக் கொண்டே எடுத்து பார்த்தாள் கலா. வெறும் 500 ரூபாய் நோட்டுகளாக பர்ஸ் முழுவதும் இருந்தது. யாரும் இந்த பர்ஸை தேடி வருகிறார்களா என்று பார்ப்போம் என்று ஓரமாக நின்று பார்த்து கொண்டு நின்றாள் கலா. 5 நிமிஷத்தில் கார் ஒன்று வந்தது. அதில் இருந்தவர் இறங்கி கீழே தேடிக்கொண்டிருந்தார். இவரிடம் கேட்டு பார்க்கலாம் என்று எண்ணிய கலா, தம்பி என்ன தேடுறீங்க என்று கேட்டாள். இங்கே ஒரு சிறுவனிடம் கொய்யாப்பழம் வாங்கினேன், அவனுக்கு பணம் கொடுத்தேன். இப்போ என் பர்ஸை காணோம்மா, அதான் கீழே எதுவும் தவற விட்டு விட்டேனா என்று தேடுகிறேன்மா என்றார் காரில் வந்து இறங்கிய கணேஷ். தம்பி இதுவா என்று பாருங்க என்று கணேஷிடம் பர்ஸை தந்தாள் கலா. ஆமாம் இதேதான், எப்படிம்மா இங்கே கீழே கிடந்ததா என்று கேட்டார் கணேஷ். ஆமாம் தம்பி, நான் வரும் வழியில் இந்த பர்ஸ் கிடந்தது, அதான் எடுத்து வைத்திருந்தேன். பர்ஸ் சொந்தக்காரர் தேடி வந்தால் கொடுக்கலாம் என்று காத்திருந்தேன் தம்பி என்றாள் கலா. சரிங்க தம்பி, எனக்கு நேரமாச்சு, பர்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் என்றாள் கலா. நீங்கள் எங்கம்மா போகணும் கேட்டார் கணேஷ். வீட்டு வேலை செய்ய போகிறேன் தம்பி, ஏற்கனவே லேட்டாகி விட்டது, இன்னும் லேட்டானால் சத்தம் போடுவாங்க தம்பி என்றாள் கலா. நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களாம்மா கேட்டார் கணேஷ். என்னங்க தம்பி கேட்டாள் கலா. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சொல்லிவிட்டு என்னுடன் வாங்க, என் பெற்றோர் தவறிட்டாங்க, நான் கடையில் தான் வாங்கி சாப்பிடுகிறேன், நீங்கள் வந்து எனக்கு சமைத்து தருவீங்களாம்மா கேட்டார் கணேஷ். கட்டாயம் சமைத்து தரேன் தம்பி என்றாள் கலா. எங்கள் வீட்டு அவுட் ஹவுஸில் நீங்கள் குடும்பத்துடன் தங்கிக்கோங்கம்மா, காரில் ஏறுங்கம்மா, முதலில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சொல்லிவிட்டு வருவோம் என்றார் கணேஷ். கார் கீதா வீட்டில் நின்றது. ஓஹோ, நீ காரில் வந்து இறங்குற அளவுக்கு பெரிய மனுஷியாயிட்டியா கேட்டாள் கீதா. மேடம், கலாம்மா இனி வேலைக்கு வரமாட்டாங்க, அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தோம் என்றார் கணேஷ். நீ வேற அவளுக்கு சப்போர்ட்டா? போங்க போங்க, எனக்கு வேற ஆளா இல்லை கத்தினாள் கீதா. வாங்கம்மா வாங்க, இதான் என் வீடு. என் தன் வீட்டிற்கு கலாவை அழைத்து வந்தார் கணேஷ். மா தலைவலியா இருக்கு, குடிக்க காப்பி போட்டு தரீங்களாம்மா கேட்டார் கணேஷ். ஒரு நிமிஷம் தம்பி என்று சொன்ன கலா சுட சுட காப்பி போட்டு தந்தாள். என் கணவரிடம் விஷயத்தை சொல்லிடுறேன் தம்பி, என் பிள்ளைகள் வேறு என்னை தேடுவாங்க என்றாள் கலா. ஓகேம்மா என்றார் கணேஷ். மாலை வீட்டிற்கு வந்த கலாவின் கணவரும் பிள்ளைகளும் கணேசையும் வீட்டையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். நான் ஒரு நிமிஷம் கூட அந்த பணத்திற்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அருமையான வாழ்வு ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றாள் கலா. ஆமாம் என்றனர் அனைவரும். சுபம்.